அனைவருக்கும் வணக்கம். வெற்றி பாதை அகாடமியின் தினமொரு தேடல். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு தேடல் என்னவென்றால், தற்பொழுது நடக்கூடிய ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபுட்பால் எல்லாத்துக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 48 நாடுகள் கலந்து கொள்கின்றன. இந்த வருடம் தான் இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அதிக நாடுகள் கலந்து கொள்கிறதற்கு கிட்டத்தட்ட A to L வரைக்கும் 12 குரூப்புகளாக பிரிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஃபிஃபா 2026 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அமெரிக்காவில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. இதில் ஒரு சின்ன தகவல் என்னவென்றால், இதில் இந்த போட்டியில் காமிக்கக்கூடிய மிகவும் பிரசித்தமான மஞ்சள் அட்டை, சிவப்பு அட்டை எப்படி தோன்றியது பார்க்கலாம். 1966ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா மற்றும் இங்கிலாந்துக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் ஆண்ட்ரியோ பிராட்டின் என்ற நபர் ரெஃபரியிடம் மிக கடுமையாக நடந்து கொண்ட போது ரெஃபரி அவரை களத்தை விட்டு வெளியேற சொல்கிறார். ஆனால் அவர் வெளியேற மறுத்து இருக்கிறார். சிறிது நேரம் கழித்து வெளியேறி விடுகிறார். இந்த நிகழ்வே அந்த மஞ்சள் அட்டை சிவப்பு அட்டை உருவாவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. அடுத்த 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ரெஃபரியாக இருந்த கென் ஆஸ்டின் என்பவர் இந்த புதிய முறையை அறிமுகப்படுத்தினார். மஞ்சள் அட்டை மற்றும் சிவப்பு அட்டை என்ற முறையை. மஞ்சள் அட்டை என்பது அந்த வீரருக்கு ஒரு வார்னிங். குறிப்பாக தாமம் செய்தல், நடுவர் முன்னிருந்து வாக்குவாதம் செய்தல், ஜெர்சி கழட்டி சுற்றுவது, இந்த போன்ற செயல்களுக்கு வார்னிங்காக அந்த நபருக்கு காமிக்கப்படும் அட்டை தான் மஞ்சள் அட்டை. அடுத்ததாக சிவப்பு அட்டை, அந்த வீரரின் மிக மோசமான செயல், எதிரணியை மிக கடுமையாக சாடுதல், எதிரணி வீரர்கள் கோல் அடிக்க வரும் பொழுது பந்தை கையால் தட்டுதல் போன்ற செயல்களில் ஈடுபடும் போது அவ்வீரருக்கு வழங்கக்கூடிய அட்டை தான் சிவப்பு அட்டை. ஒரு முறை சிவப்பு அட்டை நபருக்கு வழங்கப்பட்டு விட்டால் அந்த நபர் களத்தை விட்டு வெளியேற வேண்டும். அடுத்து வரும் போட்டிகளில் பங்கேற்பது மிக கடினமே. இந்த மஞ்சள் அட்டை சிவப்பு அட்டை இருந்த பொழுதும் புதிதாக ஒரு அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுதான் பச்சை அட்டை. பச்சை அட்டை எதுக்கு என்றால், ஒரு நடுவர் ஒரு களத்தில் நின்று பச்சை அட்டையை காமிக்கிறார் என்றால் மருத்துவ உதவி நாடுகிறார் என்ற அர்த்தம். உடனடியாக மருத்துவ குழு அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்தே இந்த பச்சை அட்டை நடைமுறை நிறுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு அடுத்தபடியாக 2006ஆம் ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் நெதர்லாந்து மற்றும் போர்ச்சுகலுக்கு இடையே நடைபெற்ற போட்டியில் அதிகமான மஞ்சள் அட்டையும் அதிகமான சிவப்பட்டையும் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 4 சிவப்பட்டைகளும் 16 மஞ்சள் அட்டையிலும் வீரர்களுக்கு வழங்கப்பட்டது. அதிக முறை பயன்படுத்தப்பட்ட போட்டியாகவே உள்ளது. இதோட ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், ரெஃபரி களத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வீரர்களுக்கு புரிவதில்லை. காரணம் என்னவென்றால், பலதரப்பட்ட நாடுகள், பலதரப்பட்ட மொழிகளை பேசக்கூடிய நபர்கள் இந்த விளையாட்டை விளையாடுகின்றனர். இருக்கும் பட்சத்தில் ரெஃபரி சொல்லக்கூடிய வார்த்தை பல வீரர்களுக்கு புரியவே இல்லை. அதை எளிதாக வீரர்களுக்கு புரிய வகையிலும் இந்த மஞ்சள் அட்டை சிவப்பு அட்டை வந்த பிறகுதான் வீரர்களுக்கு புரிந்து விட்டது. ரெஃபரி நம்மளுக்கு மஞ்சள் அட்டை காமிக்கிறார் என்றால் நம்மளுக்கு வார்னிங்காகும், சிவப்பு அட்டை காண்பிக்கிறார் என்றால் நம்ம களத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை வீரர்களுக்கு அப்பொழுதுதான் புரிய ஆரம்பித்து விட்டது. உலகிலேயே அதிகமான விதிமுறைகளை கொண்ட ஒரு போட்டியாகவும், உலகிலேயே அதிக ரசிகர்களை கொண்ட அதிக நாடுகள் விளையாடக்கூடிய ஒரு போட்டியாக விளங்குவதுதான் இந்த கால்பந்து போட்டி. உங்களுக்கான கேள்வி, FIFA என்ற வார்த்தைக்கான எக்ஸ்பென்ஷனை கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.